புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு சம் எலமெண்ட் 1, 3, 5, தென் பி ஈக்குவல் டு 2, 3. ஃபைண்ட் A cross B, B cross A. Second question is A cross B equal to B cross A? Yes or no one கேட்டிருக்காங்க. Then third question. Show that n of A cross B equal to n of B cross A equal to n of A equal to n of B. இதுதான் நம்மளோட கொஸ்டின். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A cross Bனா என்னது? என்ன பார்த்தோம் லாஸ்ட் ஸ்டெப்பில்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஏ என்னது பி என்னது அதோட காம்பினேஷனை எழுதணும். ஓகே, ஏயோட எலமெண்ட் எழுதிக்கலாம். 1, 3, 5 வித் 2, 3 பியோட எலமெண்ட். இப்போ காம்பினேஷன் எழுத போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம்? 1 with 2, தென் 1 with 3. நெக்ஸ்ட் 1 பாசிபிலிட்டி எழுதிட்டோம். அடுத்து 3யோடது 3 with 2, 3 with 3 எழுதணும். 3 with 2, 3 with 3. நெக்ஸ்ட் 5 with 2, 5 with 3. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross B. இதே மாதிரி நம்ம B cross A கண்டுபிடிக்கணும். B cross Aனா Bயை ஃபஸ்ட்டு எழுதணும். 2, 3 cross 1, 3, 5. அப்போ என்ன வரும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2 with 1. நெக்ஸ்ட் 2 with 3, 2 with 5. நெக்ஸ்ட் 3, 3 with 1, 3 with 3, 3 with 5. இதுதான் B cross A. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் A cross B ஈக்குவல் டு B cross A. A cross Bயோட ஆன்சரும் B cross Aயோட ஆன்சரும் சேமான்னு கேட்குறாங்க. அப்போ அதை நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? இங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதையும் பார்ப்போம். A cross Bயோட ஆன்சரும் B cross Aயோட ஆன்சரும் ஒன்றா? இதுதான் A cross Bயோட ஆன்சர். இதே ஆன்சர் தான் நமக்கு B cross Aல இருக்கா? ஒரு சிலது சேமாக இருக்குது, ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. அப்போ ஆன்சர் இஸ் நோ. அதுக்கு ரீசனும் கேட்டிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன எழுதுவோம்? ஏன்னா யாரெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது? இப்போ A cross Bயில் 1, 2 இருக்குது, ஆனால் இங்கே 1, 2 இல்லை. அப்போ எப்படி எழுதலாம்? 1, 2 பிலாங்ஸ் டு A cross B. இதுக்கு மீனிங் என்னது? 1, 2 வந்து A cross Bயில் இருக்குது, ஆனால் அதே 1, 2 நாட் இன் B cross A. இந்த மாதிரி நமக்கு என்னென்ன எலமெண்ட்லாம் மிஸ் ஆகுதோ அதெல்லாம் சேர்த்தே எழுதிக்கலாம். இல்லைனா இந்த ஒரு ரீசன் கூட சொன்னால் போதும். சப்டிவிஷன் 3ல் ஷோ தட்னா ப்ரூவ் தட்னு அர்த்தம். என்னதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் A cross B. நம்பர்னா இது வந்து n ஆஃப் A cross B. அப்போ A cross Bயில் எத்தனை ஆர்டர் பேர் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதணும்னா அதுக்கு பேர் தான் n ஆஃப் A, A cross B.
இப்போ சப்போஸ் இப்போ நம்மளோட A cross B எங்கே இருக்கு? இந்த இருக்குது. நம்மளோட A cross Bயை கவுண்ட் பண்ணணும். எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 6 இருக்கா? அப்போது n of A cross B is 6. நெக்ஸ்ட் எனக்கு இருக்காங்க n of B cross A. அப்போ B cross Aவோட ஆன்சர் எத்தனை ஆர்டர்ட் பேர் கிடச்சிருக்குன்னு செக் பண்ண போகிறோம். B cross Aயோட ஆன்சர் இங்கே இருக்குது 1 2 3 4 5 6. அப்போ 6 எலமெண்ட் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? n of A இன்ட்டு n of B. இந்த 3 வேல்யூவும் n of A cross B, n of B cross A and this 3 ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். எல்லாத்துக்கும் நடுவில் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. அப்போ எல்லா வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த ஆன்சர் வேணும். அப்போது n of A எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். n of A ஈக்குவல் டு ஏயோட நம்பரை கவுண்ட் பண்ணணும். 1 2 3. அப்போ ஏயோட ஆன்சர் 3. n of B இஸ் B எலமெண்ட்டை கவுண்ட் பண்ண போகிறோம். 1 2. இப்போ கவுண்ட் பண்ண n of Aயையும் n of Bயையும் என்ன பண்ணிக்க சொல்லியிருக்காங்க? இன்டூ. அப்போ இது ரெண்டையும் இன்டூ பண்ணிக்கணும். இன்டூ. அப்போ 3 2s are 6. அப்போ இந்த 3 ஆன்சரும் ஈக்குவலா, 3 ஆன்சர்ஸும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. எஸ், 3 ஆன்சருமே 6. ஸோ இங்கே 6 கிடச்சது, இங்கேயும் 6 கிடச்சது, இங்கேயும் 6 கிடச்சது. ஸோ இட் இஸ் ட்ரூ. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2. கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இஃப் A cross B ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஆர்டர்ட் பேராகவே கொடுத்துட்டாங்க. 3, 2 3, 4 5, 2 5, 4. தென் find A and B. ஓகே, அவங்க A cross B கொடுத்துட்டாங்க. நம்ம A யார் B யாருன்னு எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்? நம்மக்கிட்ட இருக்கிற எலமெண்ட்டை ஃபஸ்ட் எழுதிப்போம். ஸோ 3, 2 3, 4 5, 2 5, 4. நம்ம A எலமெண்ட் எழுதணும். A எப்படி எழுதுவோம்? எப்படி காம்பினேஷன் ஆர்டர் பேர் போடுவோம்? 3 with 2னா 3 with 2. அடுத்து அதே 3 with 4 போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு 5 with 2 5 with 4. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு எல்லாமே ஏல இருக்கும். இந்த செகண்ட் எலமெண்ட்டு எல்லாமே பியில் இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் எலமெண்ட் எழுத தேவையில்லை. ஸோ 3 and 5. this 2 4 2 4. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் இதை ரெண்டையும் கொடுத்துட்டு இது கேட்டாங்க. செகண்ட் எக்ஸாம்பிளில் ஆன்சரை கொடுத்துட்டு கொஸ்டினை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? லெட் A equal to x belongs to n such that 1 less than x less than 4. இதுக்கு இன்டைரக்டாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட வேல்யூஸை எழுதிடலாம். எக்ஸ் எப்படி இருக்குமா? நேச்சுரல் நம்பர். அந்த நேச்சுரல் நம்பர் யாருக்கு இடையில இருக்கணுமா? 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கணுமா? வெறும் லெஸ் தேன் சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. ஈக்குவல் டு போட்டால் வேறு மீனிங். அதாவது லெஸ் தேன் சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா வேறு மீனிங். ஓகே, அப்போது இதுக்கு என்ன மீனிங்? 1ம் எடுக்கக்கூடாது, 4ம் எடுக்கக்கூடாது. இதுக்கு இடையில என்ன நம்பர்ஸ் இருக்குது? 2 and 3. நெக்ஸ்ட்டு B.
என்ன கொடுத்துருக்காங்க, b equal to x belongs to w. w னா என்னது, whole numberனு அர்த்தம். such that 0 less than or equal to x less than 2. ஓகே, இந்த சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம், இந்த நம்பரும் இன்க்ளூடட்னு அர்த்தம். இங்கே சிம்பிள் போடலை, அதனால இது நாட் இன்க்ளூடட், இதை சேர்க்கக்கூடாது. அதனால தான் 1 இந்த இடத்துல சேர்க்கலை. ஓகே, இப்போது இந்த ஈக்குவல் டு போட்டனால இது சேர்க்கணும். அப்போ நம்மளோட பி வேல்யூஸ் என்னென்ன, 0 உண்டு, 1, 2 உண்டா. 2க்கு இந்த ஈக்குவல் டு போடலைன்னா என்ன அர்த்தம், நம்ம அந்த 2வை சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, சி என்ன இருக்கு, சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னன்னா என்னது, நேச்சுரல் நம்பர் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 3. அப்போது சி நேச்சுரல் நம்பர் எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து. அப்போ 1 உண்டு, 2 உண்டு, 3 உண்டா. 3 கிடையாது, ஏன்னா இப்படி தான் லெஸ் தேன் சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. இங்கே ஈக்குவல் டு போட்டால் தான் 3 உண்டு, ஈக்குவல் டு போடலை. அப்போது 3 இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ நமக்கு 1, 2. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை என்ன வெரிஃபை பண்ணோம், ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏ கிராஸ் B union C equal to A cross B union A cross C. ஓகே, இந்த ABC வேல்யூலாம் இங்கே ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கலாம். A வேல்யூ இஸ் 2, 3 நம்ம கண்டுபிடிச்சோம். Bயோட வேல்யூ 0 and 1. C வேல்யூ இஸ் 1, 2. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், லெஃப்ட் சைடுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ரைட் சைடுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், 2 ஆன்சரு ஈக்குவல்னு சொல்லணும். தட் இஸ் வெரிஃபை. ஓகே, இப்போ லெஃப்ட் மட்டும் எடுத்துக்கலாம். லெஃப்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, பி யூனியன் சி. பி யூனியன் சினா பியில் இருக்கிறது சியில் இருக்கிறது ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். யூனியன்னா சேர்த்து எழுதணும், ரிப்பீட்டட் தேவையில்லை. அதாவது 2 தடவை ஒரு நம்பர் இருந்தால் அது எழுத தேவையில்லை, 1 டைம் எழுதினா போதும். அப்போ பியில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும், அடுத்து சியில் இருக்கிறத அப்படியே எழுதணும். ஆனால் அந்த 1 ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதிட்டோமா, ஸோ ரிப்பீட்டட் தேவையில்லை. ஸோ இந்த 1 எழுத வேண்டாம், இந்த 2 எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணும், பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஏயை கிராஸ் பண்ணணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி. நமக்கு ஏ வேல்யூ என்னது, இங்கே இருக்குது. A value is 2, 3 cross B union C. Answer is 0, 1, 2. இப்போ இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஆர்டர் பேராக எழுதணும். எப்படி எழுதுவோம், 2 with 0, நெக்ஸ்ட் 2 with 1, நெக்ஸ்ட் 2 with 2, நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 3 with 0, 3 with 1, 3 with 2. இதுதான் லெஃப்ட் சைடோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் சைடு கண்டுபிடிக்கலாமா. ரைட் சைடுக்கு என்ன வேணும், ஏ கிராஸ் பி வேணும். ப்ராக்கெட்ஸில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பினா ஏ எழுதிக்கலாம். ஏ வேல்யூ இஸ் 2, 3 cross B value is 0, 1. So இதை cross பண்ணா 2 with 0, next 2 with 1, next element 3 with 0, 3 with 1. okay, இப்போ இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும், ரைட் சைடுக்கு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி, ஏ வேல்யூ இஸ் 2, 3 and C value is 1, 2. இதை கிராஸ் பண்ணலாம்.
எப்படி பண்ணுவோம்? 2 with 1. Same 2 with 2. Then 3 with 1. 3 with 2. Next. இப்போ ரைட் சைடுக்கு தேவையான 2 பிராக்கெட் வேல்யூ பண்ணியாச்சு. அந்த 2 பிராக்கெட்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? யூனியன் பண்ணணும். A cross B யூனியன் A cross C. ஸோ A cross B எலமெண்ட் எழுதிக்கலாம். 2,0 அதாவது A cross B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த வேல்யூவை நான் எழுதிக்கிறேன். 2,0 2,1 3,0 3,1. நெக்ஸ்ட்டு அதை நம்ம யூனியன் பண்ண போகிறோம். யூனியன் சிம்பிள் போட்டு யாரை பண்ண போகிறோம்? A cross C இங்கே இருக்குது. 2,1 2,2 3,1 3,2. யூனியன்னா என்னது? ரிப்பீட் பண்ணிட்டு ஆகக்கூடாது, எல்லா எலமெண்ட்டும் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எழுதிக்கலாம். 2 cross 2,0 2,1 3,0 3,1. நெக்ஸ்ட் செட் ஆஃப் எலமெண்ட்டில் செக் பண்ணி எழுதணும். 2,1 ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? எஸ், எழுதியிருக்கோம். அதனால் இது எழுத தேவையில்லை. 2,2 ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? இங்கே இல்லை, அப்போது ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 3,1 ஆல்ரெடி இருக்குது, ஸோ இது எழுத தேவையில்லை. 3,2 ஆல்ரெடி இருக்கா? இல்லை, அப்போது நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த ஆன்சரும் ஆல்ரெடி நம்ம லெஃப்ட் சைடுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோமா, இந்த ஆன்சரும் சேமான்னு செக் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குது? 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2 இருக்கான்னு செக் பண்ணுமா? 2,0 2,1 2,2 இருக்குது. 3,0 3,1 3,2 இருக்குது. ஸோ சேம் ஆன்சர் தான் இருக்குது. therefore என்ன எழுதுனா போதும்? இட் இஸ் வெரிஃபைடு. யார் வெரிஃபைடு? அதை டீட்டெயிலாக இந்த இடத்துல அந்த ஸ்டெப்பை எழுதிக்கலாம். யாரை நம்ம இப்போ வெரிஃபை பண்ணி காட்டணும்? A cross B union C equal to A cross B union A cross C. இந்த ஆன்சர் தான் கரெக்டாக லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட்டு கிடச்சிது. அதை தான் வெரிஃபைடு சொல்கிறோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A cross B intersection C equal to A cross B intersection A cross C. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரியே பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட AB வேல்யூ எழுதி வச்சுக்கலாம். A வேல்யூ இஸ் 2,3, B வேல்யூ இஸ் 0,1, C வேல்யூ இஸ் 1,2. இப்போ லெஃப்ட் பிராக்கெட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். B இன்டர்செக்ஷன் C. அப்போ Bலையும் Cலையும் காமன் இன்டர்செக்ஷன்னா காமன் நம்பர்ஸை மட்டும் நம்ம எழுதுனா போதும். அப்போது B அண்டு C, சரி இங்கே இருக்குது B அண்டு C, இது ரெண்டுலையும் காமனாக இருக்கிறது யார்? நம்பர் 1 மட்டும்தான். ஸோ 1 மட்டும்தான் ஆன்சர். இப்போ என்ன பண்ண போகிறோம்? A cross B intersection C. அப்போ A யார்? A வேல்யூ இஸ் 2,3 and cross with 1. இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். பண்ணலாமா? எப்படி பண்ணணும்? 2 with 1 அடுத்து 3 with 1. ஓகே, அப்போ லெஃப்ட் சைடு சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரைட் சைடுக்கு ஃபஸ்ட்டு பிராக்கெட் வேல்யூ என்னது? A cross B. A cross B 2,3 and B value is 0,1.
கிராஸ் பண்ணி எழுதிடலாமா? ஆர்டர்ட் பேர் 2, 0, 2, 1, then 3, 0, 3, 1. Next bracket value is A cross C. A value வந்து 2, 3, then C value is 1, 2. Cartesian product எப்படி எழுதுவோம்? 2, 1, 2, 2, then 3, 1, 3, 2. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பிராக்கெட் வேல்யூக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டர்செக்ஷன். ஸோ A cross B இன்டர்செக்ஷன் A cross C. அப்போ இன்டர்செக்ஷன்னா இதுலையும் காமன் எலமெண்ட்ஸ் இருந்தால் அதை மட்டும் எழுதுனா போதும். 2, 0 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. இது மேட்ச் ஆகுது. வேற என்ன மேட்ச் ஆகுது? இது மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் 2, 1 and 3, 1. ஸோ நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு, ரெண்டு ஆர்டர் பேர். இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? இது ரைட் சைட் வேல்யூ, இது லெஃப்ட் சைட் வேல்யூ. இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். எஸ், இங்கேயும் 2 எலமெண்ட், இங்கேயும் 2 எலமெண்ட். அப்போ நம்ம என்ன எழுதணும்? எஸ், இட் இஸ் வெரிஃபைடு. அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினையே எழுதணும். A cross B இன்டர்செக்ஷன் C. இந்த கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு A cross B intersection A cross C. It is verified. That's all.